கோதுமை அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 1 கப்பு கோதுமை மாவுக்கு 4 கப்பு தண்ணி. இந்த மாதிரி வெல்லம் பாவு காய்ச்சிக்குங்க அளவா. 2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கேங்க. அரை கப்பு நெய், ஏலக்காய் தூள் பண்ணிக்கோங்க. இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நான். முந்திரி வறுத்து வச்சுக்கலாங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வறுத்துக்குங்க. 1 கப்பு மாவுக்கு 4 கப்பு தண்ணிங்க, 2 கப்பு வெல்லம், அரை கப்பு நெய், ஏலக்காய் தேவையானது. இப்போ முந்திரி வறுத்ததுலேயே நம்ம கோதுமை மாவு ஊற்றிக்கலாங்க. இது மாதிரி தண்ணியாக கரைச்சிக்குங்க. நல்லா தண்ணியாக கரைச்சிக்குங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணியாக திக்னஸ் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க. லைட்டாக உப்பு லைட்டாக போட்டுக்குங்க. லைட்டாக சால்ட்டு போட்டிங்கன்னா தான், லைட்டாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த இனிப்பு எடுக்கும். சரிங்களா? இப்போ இந்த பதத்துக்கு வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம பாவு ஊற்றலாங்க. பாவு நல்லா நம்ம வடிகட்டி ஊற்றிக்கணும். பாருங்கள், நான் வடிகட்டி ஊற்றிருக்கேன் பாவு. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், அல்வா பதம் வந்துடுச்சு நமக்கு. நெய் போட்டுக்கலாம். நெய் நம்ம வேணுன்ற அளவு போட்டுக்கலாங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். வேணுன்ற அளவு போட்டுக்குங்க. முந்திரி போட்டுக்கலாங்க. ஏலக்காய் போட்டுக்க. நெய் போடுங்க. நெய் கொஞ்சம் நிறைய போடணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நல்லாயிருக்கும் அல்வா. 6 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. டம்ளர் மாவுக்கு அரை டம்ளர் நெய் போடுங்க கணக்கு. நல்ல பதமாக வந்துருச்சுங்க. நெய் போட்டுக்குங்க. அரை டம்ளர் போட்டுக்குங்க நெய் கணக்கு. நான் ஒரு 10 ஸ்பூன் போட்டேங்க. சிம்மில் வச்சு கிண்டுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வச்சே செய்யலாம். கோதுமை மாவு தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், சுவையான கோதுமை அல்வா ரெடி. பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படின்னு சொல்லுங்கள். அரை மணி நேரம் தாங்க சிம்மில் வச்சுட்டு பண்ணணும். சர்க்கரை போட்டும் பண்ணலாம்,